நீங்க எனக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கீங்கன்னு தெரியுமா? அதுவும் சரியான நேரத்துல உதவி செஞ்சிருக்கீங்க. இதை நான் என் காலம் முழுக்க மறக்கவே மாட்டேன். என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். என்ன சித்தார்த் பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க? நான் என் கடமையா தான் செஞ்சேன். டே பார்த்திபா, இதுக்கப்புறம் இந்த உடலும் உயிரும் இந்த சூடாமணிக்கு மட்டும்தான் சொந்தம். எத்தனை வருஷத்து தவம் இப்போ நிறைவேற போகுது. உன் கைய நீட்டு. என்னங்க என்னங்க இது? எப்பெல்லாம் உனக்கு என்ன பார்க்கணும்னு தோணுதோ அப்போ இந்த 2 சிக்கிமுக்கு கல்லியும் உரசனா போதும். அதுல இருந்து வெளியே வர நெருப்போட பொறி மூலமா நான் உன் முன்னால வந்து நிப்பேன். இப்ப என்ன பண்ண போறோம் சம்யுக்தா? பொம்மி, இந்த சூடாமணி சாதாரண ஆள் இல்ல. நம்ம நினைச்சதை விட எல்லாத்தையும் ரொம்ப வேகமா செய்ய ஆரம்பிச்சிட்டா. நமக்கு இருக்கிறது இன்னும் 7 நாள் மட்டும்தான். அதுக்குள்ள பார்த்திபனோட உயிர் கூட்ட வச்சு சித்தார்த்த 1000 வருஷம் முன்னாடி இருந்த பார்த்திபனா மாத்தி அந்த வேடனை அழிக்கணும். அந்த வேடனை அழிச்ச உடனே பார்த்திபனா மாறி இருக்கிற என் வேம்பு சார திரும்பவும் சித்தார்த்தா மாத்திடலாம்ல? என்ன சம்யுக்தா அமைதியா இருக்க? நீ கேட்டதுக்கான பதில் என்கிட்ட இல்ல பொம்மி. அது அந்த வேட ரகசிய புத்தகத்துல தான் இருக்கு. இந்த சூடாமணி வெறும் நம்மள மாதிரி அமானுஷ்யங்களை இந்த வீட்டுக்குள்ள வரவிடாம பண்றதுக்காக மட்டும் வரல. என்ன சொல்ற? ஆமா, இத பத்தி நான் சொல்றதை விட வேட ரகசிய புத்தகமே சொல்லும். வேட ரகசிய புத்தகமே, பொம்மி கேட்ட கேள்விக்கு நீயே பதில் சொல்லு. சித்தார்த் பார்த்திபனா மாறி வேடனை அழிச்சதுக்கு அப்புறம் மீண்டும் சித்தார்த்தா மாறிடுவான். அந்த 24 மணி நேரத்துல வேற ஏதாவது தீய சக்தி அவனை ஆக்கிரமிச்சா அவரால் மீண்டும் சித்தார்த்தா மாற முடியாது. அப்படி ஒரு பிரளயம் நடக்கும்போது 1000 வருஷத்துக்கு முன்னாடி துஷ்ட சக்தி பார்த்திபனை வச்சு என்னென்ன காரியம் செய்யணும்னு நினைக்குதோ அது அத்தனையும் செய்யும். இந்த 40வது பௌர்ணமிக்குள்ள ராணியோட வயிற்றுக்குள்ள இருக்கிற தசவதானி குழந்தை பிறந்துடும். ஆனா அதே நேரத்துல பார்த்திபனை வேடன் அழிக்கிற நிகழ்வும் நடக்கும். இந்த ரெண்டும் ஒரே நேரத்துல நடக்கும்போது ராணி, சித்தார்த் அவங்களுக்கு பிறக்க போற குழந்தை, இந்த 3 பேர்ல ஒருத்தவங்களோட உயிர் போக போறதுதான் இந்த பிரபஞ்சத்தோட விதி. இந்த விதியை மாத்தவே முடியாதா? இந்த பிரபஞ்சத்தோட விதியை மதியால வேணா மாத்தலாம். ஆனா அந்த சூட்சமத்தை நீங்க தான் தேடி கண்டுபிடிக்கணும். பொம்மி, நாம இங்க இருக்க வேண்டாம். அடுத்து என்ன செய்யலான்னு யோசிப்போம். முதல்ல இங்க இருந்து கிளம்புவோம்.